அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பஞ்சமி திதியில் செய்யப்படும் விரதங்கள் பார்ப்போம். பஞ்சமி விரதம் இருப்பவன், பஞ்சமியிலே விரதம் இருப்பவன் தேக ஆரோக்கியத்தையும் சொர்க்கலோகத்தையும் அடைவான், முடிவில் மோட்சத்தையும் அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கலோகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து அப்புறம் மோட்சகதி அடைவாங்கன்னு போட்டிருக்காங்க. பஞ்சமி அன்று வாசுகி, தக்ஷன், காளிகன், மணிபத்ரன், ஐராவதன், திருதிஷ்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் ஆகிய சர்ப்பங்களை வழிபட வேண்டும். ஆனால் நம்ம இப்படி குறிப்பாக எடுத்துகிட்டு போய் வழிபட முடியாது. நம்ம ஆலயங்களில் நாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அல்லவா, அங்கே நம்ம அவர்களை போய் வழிபடலாம். எந்த நாட்கள்னு பார்ப்போமே. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதியில் இவ்விரதத்தை தொடங்குவது நீண்ட ஆயுளையும் திரண்ட செல்வத்தையும் புகழையும் ஞானத்தையும் அளிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விரதம் இருக்கிறதுல எல்லாருக்கும் தெரியும். ஒன்று நம்ம சாப்பிடாம இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, புலால் உண்ணக்கூடாது, சைவ உணவுகளை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். விரதம் இருப்பது அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வேண்டுதலுக்காகவும் நம்மளுடைய வசதிகளுக்காகத்தான் நம்ம போய் இந்த விரதங்கள்லாம் இருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த விரதங்கள் நமக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளையும் பெற்றுக் கொடுக்குது, தேவதைகளுடைய அருளையும் நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்குது பொழுது நம்ம இந்த விரதங்களை இருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பாருங்கள். இந்த திதிகள் எல்லாமே திதி தேவதைகளும் தனியாக இருக்கிறாங்க. திதிகளுக்கெல்லாம் இவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியை நம்ம கடந்து போகும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்போ இந்த மாதிரியான புராணங்களை படிக்கும் பொழுது, சாஸ்திரங்களில் இருக்கும் விஷயங்களை படித்தவர்கள், ஆச்சாரியர்கள் மூலியமாக தெரிந்து கொள்வது எல்லாமே நமக்கு எவ்வளோ ஒரு நன்மை பயக்கும் என்று பாருங்களேன். நாம் மனிதர்களாக வாழ்ந்து தெய்வ தன்மை அடைவதற்கு இவைகள் எல்லாம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த விரதங்கள். அடுத்தது நம்ம ஷஷ்டி திதியில் செய்யப்படும் விரதங்களை கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு சர்வசாதாரணமாக எல்லா மக்களாலும் செய்யப்படும் விரதங்களை மட்டுமே இங்கே குறிப்பிடுகிறேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.